வணக்கம் ஆனந்தி. நீலகிரி மாவட்டம் வழக்கம் மாறாக, அதாவது டிசம்பர் மாதத்தில் பனியோட தாக்கம் அதிகரித்து காணப்படும். குறிப்பா சொல்ல போனோம்னாக்க டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு பனியோட தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த தலக்குந்தா பகுதி பார்த்தோம்னாக்க மினி காஷ்மீர் போல் மாறி உள்ளது. இந்த தலக்குந்தா பகுதிக்கு அதிகாலையில, அதாவது 6 மணி அளவில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் வாகன நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக காலை நேரத்தில் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு இந்த வாகன நெரிசலையும் சீர் செய்தனர். மேலும் பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் புல் மைதானம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த புல் மைதானத்தில் அடர்ந்த பனிப்பொழிவும் காணப்படுகிறது. இந்த பச்சை புல்வெளியில முத்துக்கள் விரித்தது போல காணப்படுகிறது. இந்த பனியை காணுவதற்காக கேரளா, கர்நாடகா, தமிழகம் போன்ற பல மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள், குறிப்பா சொல்ல போனாமக்க நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை காணுவதற்காகத்தான் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னாக்க பனியை காணுவதற்காக, அதாவது காஷ்மீர் போல் காணப்படுகிறது, அந்த காஷ்மீர் போல் காணப்படுகிற இந்த பனியை காணுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகால வேளையில இந்த தலக்குந்தா பகுதி முற்றுகையிட்டு அவர்கள் இந்த பனியை கையில் எடுத்து அவர்கள் விளையாடக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க அவலாஞ்சிலும் பனியோட தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தேயிலை செடிகளிலும் பனியோட தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பார்த்தோம்னாக்க தேயிலை செடிகளும் கடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அது இல்லாம பார்த்தோம்னாக்க மலை காய்கறிகள், இந்த மலை காய்கறிகளும் பனியோட தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால மலை காய்கறிகள் கருகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பார்த்தோம்னாக்க உதகையில் ஒரு மினி காஷ்மீராக மாறியுள்ளது. ஆனந்தி.